அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான சூரிய பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம். கடந்த காலகட்டங்கள்ல மேஷ ராசியில உச்சபலம் பெற்ற சூரிய பகவான் வரும் 14/5/2024 அன்னைக்கு ரிஷபம் அன்னைக்கு பெயர்ச்சியாக இருக்கார். அங்க கிட்டத்தட்ட 32 நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார். திரும்பவும் 14/6/2024 அன்னைக்கு ரிஷபமனையிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனமனையில சஞ்சாரம் செய்ய போறார். இந்த 32 நாட்களும் ரிஷபமனையிலிருந்து உங்க ராசிக்கு சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் 1 பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க பாக்கியாதிபதியான சூரிய பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்துல உச்சபலத்தோட சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார். வரும் 14ஆம் தேதி அன்னைக்கு ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்ய இருக்கார். அதுவும் சுகஸ்தானாதிபதியும் உங்க ராசி அதிபதியுமான குரு பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். வரும் 19ஆம் தேதியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானோட ஆட்சி பலம் பெற்ற சுக்கிர பகவானோட சேர்க்கை பெற்று சூரியன் சஞ்சாரம் செய்ய போறார். 6ஆம் இடத்துல சூரியன் மறையும் போது சில தொந்தரவுகளை கொடுப்பார். குறிப்பா கண் சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படலாம். உடல் உஷ்ணம் சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்படலாம். முடி கொட்டுறது, வெப்பம் சார்ந்த நோய் தாக்கம் இது மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் அதிகமா தண்ணி குடிக்க பாருங்க. காரமான உடல் உஷ்ணம் தரக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஏற்கனவே வெயிலும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. அதனால உடம்ப கொஞ்சம் குளிர்ச்சியாவே வச்சுக்க பாருங்க. ஒரு சிலருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். ஏன்னா மாதர்காரகன்னு சொல்லக்கூடிய, அதாவது தந்தை காரகனான சூரிய பகவான் 6ல மறையும் போது தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு தந்தை ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதியும் இதே சூரியன் தாங்கிறதுனால தந்தையோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். தந்தையுடைய உடல் நலத்திலையும் இந்த காலகட்டத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. தந்தையோட உறவு இந்த காலகட்டத்துல அவ்வளவு சூப்பரா சாதகமா இருக்காதுங்கிறதுதான் உண்மை. ஒரு சிலருக்கு தந்தையினால கடன் உண்டாகலாம். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கலாம். ஆனா அரசு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப சாதகமான காலகட்டம் இது. உதாரணத்துக்கு நீண்ட காலமா அரசு உத்தியோகத்துக்கு தான் போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும், அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கும், அரசு தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வேலை ஸ்தானம். இங்க அரசாங்க காரகனான சூரியன் அமரும் போது நிச்சயமா அரசு உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரம் செய்யும் வேலை ஒரு சிலருக்கு கிடைக்கும். பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்கும். நீங்க எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல அனுகூலம் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். இருந்தாலுமே வெளியிடங்களுக்கு செல்லும் போது அரசாங்க ஆவணங்களை கவனமா வச்சுக்க வேண்டியது அவசியம். வெளியில போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களை இயக்கும் போது லைசன்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ் இதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணிட்டு வெளியில கிளம்புறது உங்களுக்கு நல்லது. சூரிய சக்தி சார்ந்த வேலை செய்யறவங்களுக்கு, உதாரணத்துக்கு சோலார் சிஸ்டம் இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். உங்க தைரிய வீரியம் ஆட்டோமேட்டிக்கா இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும். வெளிநாட்டு காரகத்துவம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்துல சிறப்பாவே உண்டு. நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறிய முயற்சியிலேயே வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும். உத்தியோகம் சம்பந்தமா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பகை உண்டாகலாம். நண்பர்கள் கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க. சுற்றத்தார்கிட்ட தேவையில்லாம வாய் விடாதீங்க, பகச்சிக்காதீங்க. ஒரு சிலருக்கு புதிய கடன்கள் உண்டாகலாம். குறிப்பா பாக்கியாதிபதி 6ல மறையறதுனால பாக்கியங்கள் அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் உண்டாகலாம்.
வெளிநாட்டு வேலை இந்த காலகட்டத்துல எளிதா கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கும் நிச்சயமா இந்த காலகட்டத்துல வேலை கிடைத்தே தீரும். ஆனா பக்கத்திலேயே கிடைக்காம, உங்க சொந்த ஊர்ல கிடைக்காம வெளியூர்லயோ, வெளி மாநிலத்திலயோ, வெளிநாட்டுலயோ வேலை கிடைக்கும். அல்லது நீங்க சொந்த ஊர்ல ஒர்க் பண்றீங்கன்னா கூட வெளிநாட்டு கம்பெனில, வெளிநாட்டு பிரான்ச்சஸ்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்ங்கிறது இந்த காலகட்டத்துல தேடி வரும். மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலை செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஜாமீன் கையெழுத்து போடுறது, முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. ஏன்னா அடுத்தவங்களுடைய கடனை சுமக்க வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படலாம்ங்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்காகவும் முன்னின்று பணம் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த காலகட்டத்துல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலுமே, பதவி உயர்வு கிடைத்தாலுமே வேலையில சில தொந்தரவுகளும் தொல்லைகளும் இருக்கும். குறிப்பா மேலதிகாரிகளோட மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். சக பணியாளர்கள் ஏதாவது தேவையில்லாம போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கலாம். வேலை சார்ந்த விஷயங்கள்ல பணியிடத்துல சில தொல்லைகளும் தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு இருக்கும். ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சற்று சுமாரான பெயர்ச்சியா தான் இருக்க போதுங்கிறதுனால எதுலையுமே சற்று சிந்திச்சு செயல்படுறதும் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.